நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ரயில்வே நுழைவு பாலத்தில் மழைநீரில் அரசு பேருந்து பயணிகளுடன் சிக்கியது. குழந்தைகள் உள்ளிட்ட பயணிகள் எமர்ஜென்சி எக்ஸிட்டை உடைத்து வெளியேறினர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பூபதி ராஜா இணைகிறார். வணக்கம் பூபதி ராஜா, மேலும் விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். அதாவது திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அடுத்த 3 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை எச்சரிக்கையும் 18 மற்றும் 19 தேதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையத்தால் வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மதியம் முதலே நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பகுதியில் கடந்த 1 மணி நேரத்துக்கும் மேலாக பெய்த கனமழையால் வள்ளியூர் ரயில்வே தரைப்பாலத்தில் 70க்கும் மேற்பட்ட பயணிகளோடு சென்ற அரசு பேருந்து வெள்ளம் சிக்கியது. நாகர்கோவிலிருந்து திருச்செந்தூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து ஒன்று வள்ளியூர் வழியாக சென்ற பொழுது வள்ளியூர் தரைப்பாலத்தில் வெள்ளம் தேங்கியிருக்கிறது என ஓட்டுநரிடம் மற்ற பயணிகள் கூறியிருந்தனர். அதனைத் தொடர்ந்து பொருட்படுத்தாது ஓட்டுநர் வள்ளியூர் தரைப்பாலம் வழியாக பேருந்து ஓட்டுகின்றதால் 70க்கும் மேற்பட்ட பயணியோடு சென்ற பேருந்தானது வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. இதனை அடுத்து தகவல் அறிந்த வள்ளியூர் தீயணைப்புத்துறையினர் விரைந்து வந்து பயணம் செய்த பயணிகள், கைக்குழந்தைகள் உட்பட 70க்கும் மேற்பட்டவரை பேருந்தின் எமர்ஜென்சி எக்ஸிட்டை உடைத்து பத்திரமாக மீட்டனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி பூபதி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.